நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன குருவே, தீபாவளிக்குலாம் ஊருக்கு போறியா? ஆமா சார், நீங்க லீவ் குத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவோம் சார். சரி தரேன், போயிட்டு வாயா. என்ன சார்? யோ வாயா இங்க. யோ திரும்பி போயிடலாயா? ஏன் சார்? போலான்றல்ல, வாயா. நீங்க தானே சார் ஆபீஸுக்கு போய் டப்பா எடுத்துன்னு வரணும்னு சொன்னீங்க. சொன்னா கேளியா, வாயா போலாம். ஏன்னு சொல்லுங்க சார். ஆமா, பெரிய இவரு காரணம் சொல்லாம வர மாட்டாரு. வாயான்றல்ல. என்ன ஆச்சு இவருக்கு? சார், கண்ணனுக்கு பயந்துங்கண்ணா அப்படிக்கா போலான்றீங்க? சிச்சி, அவன் ஒரு அப்ராணியா? சார் சும்மாலாம் சொல்லாதீங்க சார். அவங்கிட்ட மாட்டிக்கினா கலாய்ப்பான் தானே இப்படிக்கா போலான்றீங்க? யோ 10 வயசுலயே நான் பட்டிமன்றம் பேசினவையா. இந்த பொடி பையன் கிட்ட எனக்கு என்னையா பையன்? அப்போ வாங்க போலாம். நான் பிஸியா. சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார், வாங்க சார். சொன்னா கேட்க மாட்டானே. சார் வாங்க சார். அட வாங்க சார். என்னடா கண்ணா, எப்படிங்கிற? ஐயோ, என்னடா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். நீயே வந்து நிக்கிற. பாருடா, கண்ணன் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. நான் அழகன் சார் பத்தியும் தான் நினைச்சேன். ஆனா சார் வரலையே. சார் குட் மார்னிங் சார். அட சார் வந்திருக்காரா? குட் மார்னிங் சார். எப்படா கண்ணா கரெக்டா அடிக்கிற? வாயாங்க. இப்ப என்ன, எப்படிடா கண்ணா கண்டுபிடிச்சேன்னு ஆச்சரியப்பட போறியாக்கும்? நான் தான் அவனுக்கு கண்ணு தெரியும்னு சொல்றேன்லையா? என்னடா உங்க வார்த்தை பழிக்கிட்டோம் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறான், அவனை போய் இப்படி சொல்றீங்களே சார். பின்ன என்னையா, எல்லாத்தையும் கரெக்டா அடிச்சா ஒருத்தர் கடுப்பாவாரா? சார் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் சார். அவனுக்கு கண்ணு தெரியும் சார். அதான் நானும் சொல்றேன் சார். நான் சொன்னது அவனுக்கு அறிவு கண்ணு தெரியும்னு சொன்னேன். அகக்கண் தெரியும், நாகக்கண் தெரியும்லாம் என்கிட்ட கதை விடாதயா சார். சும்மா 2-3 வாட்டி குத்து மதிப்பா கண்டுபிடிச்சா அவனுக்கு அறிவு கண் இருக்குன்றியா? சார், எனக்கு கண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா அறிவில்லைன்னு சொல்றது எவ்வளவோ பெட்டர் சார். சரி போலாமா? என்ன சார், இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்ணலையா? ஆஹா, நம்ம போலான்னு பார்த்தாலும் சனிய நம்மள போக விடாது போல இருக்கே. என்னடா பண்றது? சார் சவாலுக்கு தயாரா? பாவம், அவன் சின்ன பையன். அவன்கிட்ட போய் சரிக்கு சமமா போட்டி போட்டுக்கிட்டு. சார் இருக்கட்டும் சார், நம்ம பையன் கண்ண அவன் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டான். அப்ப நீ என்ன விட மாட்ட? அது எப்படி சார் விட முடியும்? கேளுங்க சார். கண்ணா, சாரு இப்போ என்ன செய்யறாருன்னு சொல்லு. ஏதாவது கஷ்டமா பண்ணி என்ன மடக்கணும்னு யோசிக்கிறாரு, சரியா? கரெக்டா சொல்லு, என் கழுத்தை அறுப்பானே, என்ன பண்ணுவேன்? இப்ப இத மட்டும் என்னன்னு சொல்லுடா. இதால என்ன அடிச்சுக்கிறேன்? அதனாலலாம் அடிச்சுக்க வேணாம் சார், அது உங்க ஷூ சார். எப்படிடா சார், கோவத்துல இதாலே அடிச்சுக்கிறேன்னு நீங்களே க்ளூ கொடுத்துறீங்களே சார். இப்ப என் கையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டா பாப்போம். என்னன்னு சொல்லிட்டா பாப்போம். உங்க சட்டைன்னு சொன்னா கோச்சுப்பீங்களா சார்? போடாடி, சும்மா இருந்தவனை கூட்டு வந்து சின்ன பையன் கிட்ட மாட்டி விட்டு, அதான் அப்பவே சொன்ன வர மாட்டேன்னு கேட்டியா? சார் சார் எப்படா கண்ணா அழகன் சார ஒரு முறையும் கரெக்டா ஆப் அடிக்கிற? பாவம்ல சாரு. அவனை கூப்பிட்டு திட்டுறேன். ஓகே சார். நீ கிளாஸ் போ. சரிங்க சார். என்னயா கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமா? போச்சு. என்ன போச்சு? எல்லாம் போச்சு சார். யோ என்ன சொல்ற? நான் தான் அப்பயே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? என்ன சொன்ன? டால்டா வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போவேனான்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஓ அதுவா? என்ன அதுவா? பாவம், அந்த பொண்ணு வீட்டுல தீபாவளி கொண்டாட வசதி இல்லைன்னு சொன்னா கேட்டீங்களா? அடம் புடிச்சா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணீங்க. இப்போ அது எஸ் ஆயிடுச்சு. அது இப்படி பண்ணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு சந்தோஷப்படுமேன்னு பார்த்தேன். அது சந்தோஷமா தான் ஆகும், ஆனா அவங்க அம்மா கடனாளி ஆவாதா? சரி, பிரச்சனைனா அந்த பொண்ணு சொல்லிருக்கலாமே. அது எப்படி சார் சொல்லும்? கஷ்டமா இருக்காது அதுக்கு? ஆமா இல்ல சார், சேர்த்தாலாம் சொல்லாதீங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் இந்த வாத்தியார் வேலை பழகல சார். யோ என்ன எப்படி சொல்லிட்ட? ஆமா சார், நீங்க ஒரு சுமாரான வாத்தியார் தான். அப்படியா? அப்படிதான் சார், நீங்க ஒன்னும் சூப்பரான வாத்தியார்லாம் கிடையாது. ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, ஒரு திருத்திக்கிறேன். முதல்ல கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் பயங்கரமா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை நிறுத்துங்க. ஏயா எல்லாரும் அப்படியே நினைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாரும் நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிட்டா
அப்புறம் சுமாரா படிச்சு யாரு கிளர்க்கா ஆகுறது, மோசமா படிச்சு யாரு என்ன மாதிரி பியூனா ஆகுறது? ஏயா இத நான் யோசிக்கவே இல்லையே. வாதியார்லாம் இப்படி யோசிக்க முடியாது சார், பியூனு தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். அது என்னமோ உண்மைதான் சார். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கலெக்டர் தான் இருக்க முடியும். ஆபீஸ் ஃபுல்லா கலெக்டரா இருந்தா எப்படி இருக்கும்? நெஞ்சு பார்க்கவே பயமா இல்ல? ரொம்ப பயமா தான் இருக்கு. இப்ப புரியுதா இந்த குருவியோட திங்கிங் எப்படின்னு? முன்னாடி உன் திங்கிங் என்னான்னு ஓரளவுக்கு தெரியும், இப்ப ரொம்ப நல்லா தெரியுது. இருட்டும் பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்ப டால்டா என்ன பண்றது? என்ன பண்ண முடியும், அப்படியே விட்டுற வேண்டியதுதான். என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம பசங்க எல்லாம் டால்டா வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடலாம் ஆசையா இருந்தானுங்க. இப்ப அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுல. சாரி உருவி. மன்னிப்பு. எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை. திருத்திக்கலையா? என்னத்த தான் உங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்களோ. யோ என்ன தனியா விட்டு போற? எல்லாம் ஒரு கோவம் தான் சார். சரி விடியா, நம்ம 2 பேரும் போய் தீபாவளியை தனியா கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம்? 4 விளக்கு ஏத்தி வச்சு உன் முதுகுல வச்சு தலையில வெடி வெடிப்போம். யோ முறைக்காதியா, என் சிந்தனை திருப்பி கிளம்பு. பெரிய மைசூர் மகாராஜா குடும்பம் கூட படிக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்களாம். விருந்து போய் அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு போய் சொல்லு. அவங்கள ஒருவேளை நீ வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறதுக்கு 4 நாள் நான் கல் உடைக்கணும், பரவாயில்லையா? ஏ டால்டா, இங்க என்னடி பண்ற? ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? காய்ச்சல். நல்லா தானே இருக்கு, குத்துக்கள் மாதிரி இருந்துட்டு ஏன்டி காய்ச்சல்னு போய் சொல்ற? நாங்கெல்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே இப்படி பண்ண. அப்படியெல்லாம் இல்லப்பா. எதுக்குடி இந்த கெட்ட புத்தி? பசங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா இருந்தாங்கன்னு தெரியுமா? எல்லாரையும் நீ ஏமாத்திட்டடி. இல்லப்பா. சீ போ, பேசாத. ஸ்கூலுக்கு வந்தா பொய் சொல்ல முடியாதுன்னு தானே கட்டடிச்சு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. சார் போட்ட தீபாவளி பிளான் எல்லாம் கெடுத்துட்டடி. எல்லாமே உன்னாலதான். இனி உன்னை நம்பி எதையும் செய்யக்கூடாது. என்னடி என்னாச்சு டால்டா? நீங்களாம் வீட்டுக்கு வந்தா நான் வேணான்னு சொல்லுவேனாப்பா. அப்புறம் என்னடி? அம்மா தான் வேணான்னு சொன்னாங்க. ஏன்? என்னடி நீ எப்படி கேக்குற? என்னடி ஆச்சு? 30 ரூபாய் ஃபீஸ் கூட உன்கிட்ட தானடி கேட்டு கட்டின. நீ என்ன தப்பா நினைச்சா நான் என்னடி பண்ணுவேன்? வெளியில யாருகிட்டயுமே சொல்ல முடியல. அம்மா கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவங்க படிக்க அனுப்புறது எவ்வளவு பெரிய விஷயம். நடம் பிடிச்சி நீ ஸ்கூலுக்கே போவேன்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்கிட்ட சொல்லிண்டா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. எவ்வளவுதாண்டி நான் உன்கிட்டயே கேட்டு கட்டுறது? நீ ஒன்னும் யோசிக்க மாட்ட. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடி. என்ன இப்படி ஒரு வாழ்க்கையோ தெரியலடி. ரொம்ப வெறுப்பா இருக்குடி. சீச்சி அப்படியெல்லாம் பேசாதப்பா. இல்லப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு வரவே ரொம்ப கூச்சமா இருக்கு. பசங்க முடிச்சல நான் எப்படி முழிப்பேன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல கண்ணத்தோட. அவங்க எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. அதாதடி, உண்மையா சொல்லிடலாம். அது மட்டும் வேணாண்டி. சரி பாத்துக்கலாம், நான் ஏதாவது யோசிச்சு சொல்லிடுறேன். வா போலாம். நீ என்ன தப்பா நினைக்கல. உன்னை போய் எப்படி தப்பா நினைப்பேன்? தேங்க்ஸ் டி. வா, உன்னை வீட்டுல விட்டு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற? உங்களெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுடி. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சாரி டி, நான் வேற ஒன்னு திட்டிட்டேன். பரவாயில்லடி, பசங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டி. நான் வரேன். வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லடி, வரதுன்னா வா. இல்ல, நம்ம கிளாஸ்ல யாரும் வீட்டுக்கு வந்தது இல்ல, நான் வரலாம்ல. நீ வந்து பாக்குற அளவுக்கு என் வீடு ஒன்றும் திருமல நாயக்கர் மகால் இல்ல. வீடு எப்படி இருந்தா என்ன, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? அதுவும் அந்த பக்கம் இருட்டா.
வீடுடி? அது அந்த வீடுதான். விளக்கெல்லாம் வச்சு சூப்பரா இருக்குடி. விளக்கெல்லாம் எங்க வீட்ல வச்சிருக்க மாட்டாங்கடி. தீபாவளில இருக்கிற ஒரு விளக்குக்கே சீமெண்ணெய் ஊத்த காசு இல்ல. இதுல எங்க இருந்து இத்தனை விளக்கு ஏத்துறது? ஏதோ தப்பான தெருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாடி திரும்பி போயிடலாம். இருடி, அங்க பாரு. அங்க பாரு. எப்படி வந்துட்டோம்ல? அப்ப இது எனக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும். ஏய், சார் அங்க வெயிட் பண்றாங்கப்பா. சார் வந்திருக்காரா? சார் வந்திருக்காராவா? கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே சார் தான். வாடி போலாம். வணக்கம் சார். ஹாப்பி தீபாவளி காவியா. தேங்க் யூ சார். இந்தா அம்மா, சார் கால்ல விழுந்து நன்றி சொல்லுமா. தேங்க்ஸ் சார். 100 வயசு நல்லா இருக்கு காவியா. சார் காலைல இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. காவியா போய் புது ட்ரெஸ் போட்டு வா. வெண்ணிலா உனக்கும் தான் டிராமா தான் முடிஞ்சிச்சே. போ நீயே போட்டு வா. ஆமா, போய் போட்டு வாங்க வாங்க. சார் என்னையா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் சார். என்னையா சொல்ற? யோ, காலையில தான் நீங்க சரியில்லாத வாத்தியாருன்னு சொன்ன. நான் சொன்னா அது உண்மையாயிடுமா? புரியலையே சார். கும்பிட்டாதான் சாமின்னு இல்ல சார். கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் சாமி சாமி தான் சார். ஐயோ, இத நீங்க வேற கேட்டீங்களா? சார் வாங்க பாம்பு போடலாம். டேய், நீயே ஒரு பாம்பு, இதுல தனியா வர பாம்பு போடணுமா? போடா, போய் மத்தாப்பு கொடுத்துற வழிய பாரு. குருவி வெடிக்கிற மாதிரி ஏதாச்சும் புஷ்பான் இருக்கா? ஏய், அது பத்த வச்சாதானே தெரியும் வெடிக்குதா இல்ல புசுன்னு போதானே. போடா போடா போய் விடுறா. வாடி. சார் எப்படி சார் இருக்கு ஏய் dress? காவியா, சூப்பரா இருக்கு. என்ன பண்ற? கையிலேயே புஷ்வான விடுவோம் குருவி. முதுகுலயே ஒண்ணு போடுவேன். ஒழுங்கா எட்ட நின்னு பத்த வை. இந்தா சாட்டையை கழுத்திலே போட்டு பத்த வைக்கவா? அடங்க மாட்டியா நீ? அப்படியே ஒண்ணு போற பாரு சார். இதுக்கு நல்லா ஒரு ஆட்டோ புடிச்சு போய் விட்டு வந்துட்டா சார். எப்படி சார் சமாளிக்கிறீங்க நீங்க? இப்ப தெரியுதாயா வாத்தியாருக்கும் பீனுக்குள்ள வித்தியாசம்? நல்லா தெரியுது சார். என்ன வித்தியாசம் சொல்லு. வாத்தியாரு பசங்களை அடிக்க மாட்டாரு, பியூனு பசங்களை அடிப்பாரு. சார் அங்க பாருங்க சார், வெடியை எப்படி விடுறானுங்க பசங்க. டேய் பாத்துறா. டேய் டேய் டேய், ஒழுங்கா திரும்பி போடுங்கடா. யா திரும்ப போட்டா என்ன ஆகும்? அது உங்களை திருப்பி போட பரவாயில்லையா? டேய் திரும்புங்கடா. குருவி வெடி போடுறவனுக்கு தான் அடி போடணும் இல்ல, வேடிக்கை பாக்குறவனுக்கு அடி போடும். வாய வச்சுனே சும்மா இரு. ஐயோ கண்ணுல போட்டுச்சே. ஒரு ராக்கெட் விடவா? ஐயோ நீங்க எதனா விடுங்க, என்ன ஆள விடுங்க. என்னயா சார் உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார். யோ போதியா,
அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இல்ல சார், அந்த புள்ளைங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாருங்க சார். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க மட்டும் இல்லனா இந்த தீபாவளி சந்தோஷமான தீபாவளியா இருந்திருக்காது சார். என்னையா என்ன மட்டும் பிரிச்சு பேசுற? நீ எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண தீபாவளி தானே இது. இந்த விஷயத்துல உங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இல்ல சார், இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் சார் காரணம். ஒத்துக்க மாட்டேன் நீ. சார், எல்லாருக்குள்ளயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஆனா நீ நல்லவன் தான்டான்னு நல்லது சொல்லி கொடுக்க எனக்கு யாரும் இல்ல சார். அதான் சார் நீங்க. நல்லா பேசுறியா? சார், உண்மையா சொல்றேன் சார். அதை எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன்? ஏன் சார், ஒவ்வொருத்தன் பொய்ய ஒண்டி எத்தனை வாட்டி சொல்றான். உண்மைய கூட ஒரு வாட்டி சொன்னாதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். ஏயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்குது சார். இதாயா தீபாவளி கான்செப்ட்? சார், என்ன சார் சொல்றீங்க? விளக்கு ஏன் ஏத்துறோம்? வெளிச்சம் வரத்துக்கு. வெளிச்சத்தை நம்மளுக்கு மட்டுமே சொல்லி மறைச்சு வைக்க முடியாதுயா. வெளிச்சமே 4 பேர் பகிர்ந்துக்கிற விஷயம் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு சின்னதா வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம்டா இந்த பண்டிகை எவ்வளவு அர்த்தமுள்ளதா ஆயிடுதுன்னு பாரு. சார், சூப்பரா சொன்னீங்க சார். அதாய தீபாவளி பண்டிகையோட நோக்கமே. ஹாப்பி தீபாவளி. Thank you. டாடா விஷ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. செல்ல குட்டி. போயிட்டு வரேன். ஹாப்பி தீபாவளி காவியா. தேங்க்ஸ் வே. ஹாப்பி தீபாவளி காவியா. இந்தாடி. என்னப்பா இது? அம்மா கொடுக்க சொன்னாங்க. வேணாம்பா. எல்லாரும் பாக்குறாங்கடி, வாங்கிக்கோ. எதுக்குடி இதெல்லாம்? அம்மா தான் gift வாங்கி கொடுக்க சொன்னாங்க, ஆனா டைம் இல்ல, அதான். பணம்லாம் வேணாம்ப்பா. பரவாயில்ல, வாங்கிக்கோடி. வரேன். தேங்க்ஸ். பாய்டி. அப்புறம் குருவி சார், எல்லாரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுல விட்டு கிளம்பு. சரிங்க சார். நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே சார். சரி. காவியா, எப்படி இருந்துச்சு தீபாவளி? தேங்க்ஸ் சார்.